ஒரு ஃபவுண்டர் அவருடைய ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியை ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஹையர் பண்ணவே செய்கிறாரு. ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, நிறைய ஹெல்ப் இருக்கும், நிறைய டைம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், நிறைய க்ரோத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் 3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அவர் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததை விட நிறைய டைம் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பிஸ்னஸ் வளர்ந்துகிட்டு இருந்து, டீமும் வளர்ந்துட்டு இருந்து, கஸ்டமர் கவுண்ட்டும் வளர்ந்துட்டு இருந்து, ஆனால் அந்த பிஸ்னஸ் ஓனருடைய ஃப்ரீடம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த பிஸ்னஸ் ஓனருடைய ஒரு முக்கியமான பழக்க வழக்கம், ஹேபிட் தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது. நான் அட்வொகேட், செஸ் பிஸ்னஸ் லீகல் அட்வைசர். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நல்லாவே டேலண்டடாக இருப்பாங்க. செஃப்ஸ் எடுத்துக்கோங்க, டிசைனர்ஸ், லாயர்ஸ், எடிட்டர்ஸ், ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், பேக்கர்ஸ், டெவலப்பர்ஸ். அவங்கள்ட்ட ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க, டேலண்டடாக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஆனால் கமர்ஷியலாக பார்க்கும்போது பிஸ்னஸை ரன் பண்ணுறதும் ஒரு ஸ்கில்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான விஷயம், ஒரே விஷயம் கிடையாது. அதனால நான் இப்போ சொன்ன ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ்ல என்ன ஆகும்னா, ஃபவுண்டர்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாக ட்ராப் ஆகிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணினாதான், இந்த ஒர்க்கை நான் பண்ணாதான் குவாலிட்டி நல்லா வரும் அப்படின்னு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, எம்ப்ளாயீஸ் நல்லா பண்ண மாட்டாங்க, கிளைண்ட் வந்து என்னோட ஒர்க்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க மைண்டில் மென்டலாக செட் ஆயிடுவாங்க. எமோஷ்னலாக இது புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் கமர்ஷியலாக இது ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபவுண்டர் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னா அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு ஸ்கேலபிளான பிஸ்னஸ் உருவாக்கலை அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நாமளே ஒரு வேலைக்கு அமர்த்தி ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது வரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பரேட்டர் ஐடென்டிட்டி ட்ராப். ஸோ ஒரு பிஸ்னஸ் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேஜ் 1 நம்ம ஆப்பரேட்டராக இருப்போம், எல்லா வேலையும் நாமளே போட்டு செய்வோம். ஸ்டேஜ் 2 என்ன ஆகும், சூப்பர்வைசர். நீங்க வேலை உங்களுக்கு எப்படின்னு தெரியும், நீங்க சூப்பர்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 3வது சிஸ்டம் பில்டர். அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஓனருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமையே அது தானா இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நிறைய இந்த ஸ்கில் பேஸ்டு ஃபீல்டு இருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து, ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்டேஜ் 1 தாண்டறது கிடையாது. ஏன்னா அவங்க சைக்காலஜிக்கலா அவங்க மென்டல் ஸ்டேட்டை பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். இதை ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே. ஒரு பிஸ்னஸ்ல, ஒரு பேக்கரி பிஸ்னஸ் வந்து எக்ஸப்ஷனலா அவங்க கேக் செய்வாங்க. கஸ்டமர்ஸ்க்கு அவங்க பண்ற டேஸ்ட், அவங்க பண்ற கேக்குடைய டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் பயங்கரமா இருக்கும், ஆர்டர்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. கமர்ஷியலா வெளியே இருந்து பார்க்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தெரியும். ஆனா இன்டர்னலா ஃபவுண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாஃப்ஸை ட்ரெயின் பண்ணதுக்கு யோசிப்பாங்க. ரெசிபிஸை ஓகே இதுக்கு இதான் ரெசிபின்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண யோசிப்பாங்க. ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் டெலிகேட் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு ஃபியரும் இருக்கும், இந்த பிஸ்னஸ் நம்ம பண்றதுனால ஓடுது, ஸ்டாஃபால அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். டெக்னிக்கலா அது கரெக்ட் தான், ஃபவுண்டர் சரியாகவும் இருக்கலாம், ஸ்டாஃபால அதை மெயின்டைன் பண்றது இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர்ல முடியாம இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு பிஸ்னஸ் வளராம இருக்கிறதுக்கு காரணம் இந்த எம்ப்ளாயீஸ் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த ஃபவுண்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஸ்கில் இருக்கிறனால அவங்களுடைய லிமிட்டேஷனே அவங்களை லிமிட் பண்ணிடும். ஏன்னா ஒரு பர்சனால ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் பண்ணவும் முடியும். அதனால அந்த பிசினஸோட growth மட்டுப்பட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும், இந்த கேக் பிசினஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டரும் ஃபவுண்டரை டிபெண்ட் பண்ணி தான் போகும். அப்படி இருக்கும்போது ஃபவுண்டர் ஆக்டிவா இல்ல, ஃபவுண்டருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா பிசினஸ் ஓடாது. ஸோ இது வந்து ஆபரேஷனல் டிபெண்டன்சி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க ஃபவுண்டர் சிக்கா இருக்காங்க அப்படின்னா பிசினஸ் ஓடாது, ஃபவுண்டர் லீவ் எடுக்கிறாங்கன்னா பிசினஸ் ஓடாது, ஃபவுண்டர் நிறைய வேலை பார்த்து பர்ன் அவுட் ஆகி டயர்ட் ஆயிட்டாங்கன்னா பிசினஸ் அன்னைக்கு ஓடாது. ஃபவுண்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸே ட்ராப் ஆயிரும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பிசினஸை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்க குவாலிட்டியா ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா பிசினஸ் இவங்க எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க, பர்சனல் எக்ஸிகியூஷன், அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்தாதான் ஓடுற மாதிரி ஒரு பிசினஸ் செட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல எல்லா பிசினஸஸும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க வேண்டியது. நீங்க growth எதிர்பார்க்கறீங்க, ஒரு கட்டத்தை தாண்டி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த கண்ணோட்டத்துல இருந்து, அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்தாதான் நடக்கும். சில பேருக்கு எனக்கு growth வேண்டாம், எனக்கு இவ்வளவு போதும், நானே பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனா growth வேணும் அப்படின்னா தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிசினஸ் ஸ்ட்ரக்சரா மாத்தணும். ஸோ என்ன விஷயம்னா, நிறைய ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அன்னோயிங்களா அவங்க பிசினஸுக்குள்ளேயே அவங்க எம்ப்ளாயிஸா மாட்டிப்பாங்க. இது என்ன ஒரு டேஞ்சரஸான விஷயம்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது எக்ஸ்டர்னலா அவங்க பார்க்க பிசினஸ் ஓனர்ஸ் மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ள வந்து அவங்க சோலோ ஆபரேட்டர்ஸா இருப்பாங்க. அதாவது அவங்க தான் பிசினஸ், அவங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாதான் அந்த பிசினஸ் ஓடுங்கிற மாதிரி. இப்போ ஒரு
இப்போ ஒரு டிசைனர் வந்து எல்லா கிரியேஷனையும் மேனுவலா ஒவ்வொன்றா செக் பண்றதா இருக்கலாம், இல்ல அவரு டிசைன் போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு செஃப் வந்து எல்லா டிஷ்ஷையும் அவர் தான் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபவுண்டர் வந்து எல்லா கஸ்டமருக்கும் தனியா அவரே போய் மெசேஜ் பண்றதா இருக்கலாம். இனிஷியலா இது குவாலிட்டி கிரியேட் பண்ணும், ஆனா கமர்ஷியலா இது உங்களை வளர விடாது. ஸ்கேலபிளா ஒரு பிசினஸை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வளரக்கூடிய ஸ்கேலபிள் சிஸ்டம், ஸ்கேலபிள் பிசினஸ் நீங்க உருவாக்குறதுக்கு தேவையான விஷயம் சிஸ்டம்ஸ், ட்ரைனிங், டாக்குமெண்டேஷன், டெலிகேஷன், ஆபரேஷனல் ஸ்ட்ரக்சர். ஃபவுண்டர் எக்ஸ்ட்ராஷன் மேல கிடையாது. ஃபவுண்டர் நிறைய வேலையை ஒரே டைம்ல பாக்குறதுனால பிசினஸ் வளராது. ஸோ இதுல என்ன பிரச்சனை வரும்னா, நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்க ஈகோ எப்படி இருக்கும்னா, நாம பண்ணாலும் இதோட குவாலிட்டி வரும் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க சிஸ்டம் பில்ட் பண்ணாதான் உங்களுடைய பிசினஸ் வளரும். ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நீங்க வந்து இன்னும் நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஈகோ இருக்கும், நான் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க டிசிஷன் மேக்கிங் பவரை சில இடத்துல இல்லை நிறைய விஷயத்துல கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட. ஸோ அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து growth தேவையா இருக்கும், வளர்ச்சி அவங்களுக்கு வேணும் பிசினஸ். ஆனா அவங்கள தாண்டி எந்த வேலையுமே போயிடக்கூடாது, வேற யாருமே அந்த வேலையை எடுத்து பண்ணிடக்கூடாது, அவங்களே பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் அந்த ஸ்மால் ஹேபிட் தான் நான் முதல்ல சொன்ன அந்த ஹேபிட், நானே எல்லா வேலையும் என் பிசினஸ் சம்பந்தமா பண்ணணுங்கிறது தான் அவங்கள வளர விடாம தடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஃபவுண்டர் எல்லா வேலையும் பண்ணா அவரால் growth எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அதனால ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் வந்து பில்ட் ஆகிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான் இதை உருவாக்குவேன், நான் மட்டும்தான் இதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு ஃபவுண்டர் அவங்க மைண்ட் செட் எப்படி மாத்திக்கணும்னா, நான் எல்லா வேலையும் நடக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமை உருவாக்குவேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபவுண்டரோட மைண்ட் செட்டா போக போக அவங்க நினைக்க வேண்டியதா இருக்கணும். ஆரம்பத்திலே பண்ண முடியாது, பட் போக போக நினைக்கிறதா இருக்கணும். இந்த குவாலிட்டி ஃபவுண்டரையும் தாண்டி நிற்கக்கூடியதா இருக்கணும். ஒரு ஃபவுண்டர் இருக்கான்ட்டு என்ன சொன்னாரு, 3 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா ஒரு ப்ராப்பரா வெக்கேஷன் கூட போக முடியல அப்படின்னாரு. ஏன் போக முடியல அப்படின்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் காலும், அப்ரூவலும், ஆபரேஷனல் டிசிஷனும் ஒரு 4-5 வருஷம் இல்ல 3 வருஷம் கழிச்சும் அவரை மட்டுமே நம்பி இருந்தது. ஸோ அந்த எம்ப்ளாயி ப்ராப்ளம் கிடையாது, இந்த ஃபவுண்டருடைய இந்த எம்ப்ளாயியோட அவர் வச்சிருந்த எம்ப்ளாயிஸோட ப்ராப்ளம் இது கிடையாது. ஆனா ஃபவுண்டர் வந்து ஒரு எம்ப்ளாயி மேல நம்பிக்கை வைக்காததும் இல்ல எம்ப்ளாயி ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் உருவாக்காததும் இதுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த ஃபவுண்டரை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனைனா, லீகலா பார்க்கும்போது ஒரு ஃபவுண்டர் வந்து முதல்ல இதுக்காக ஒரு கம்பெனியை உருவாக்கணும். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரே ஒரு வேலையை பார்த்துக்கிட முடியும்னா கம்பெனியோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கேள்வி. ஏன்னா லீகலி ஒரு கம்பெனிங்கிறது ஒரு பிசினஸ் கிடையாது. கம்பெனிங்கிறது ஒரு தனிப்பட்ட லீகல் பர்சன். அதுக்கு நீ தனியா ஒரு ஐடென்டிட்டி உண்டு ஒரு கம்பெனிக்கு. கம்பெனி அசெட் வச்சுக்கலாம், சொத்து வச்சுக்கலாம், கம்பெனியே வச்சுக்கலாம், கான்ட்ராக்டுக்குள்ள போகலாம், மணி பாரோ பண்ணலாம், கம்பெனி மேல கேஸ் போடலாம், கம்பெனியும் கேஸ் போடலாம் அண்ட் கண்டினியூவா எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபவுண்டர் இறந்தாலோ அதுக்கப்புறமா நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த லெகசி தான் ஒரு கம்பெனி. அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு ஃபவுண்டர் ரிட்டையர் ஆகலாம், நாளைக்கு ஒரு ஃபவுண்டர் லீவ் ஆகலாம், அதை விட்டு ஃபவுண்டருக்கு வேற வேலைகள் வரலாம், இல்ல ஃபவுண்டர் வந்து இறந்து கூட போகலாம். ஆனா அப்போ கூட கம்பெனி நிலைச்சு நிற்கும். அதுதான் ஒரு கம்பெனியோட பர்பஸ். ஸோ இதுதான் கம்பெனி லால, கமர்ஷியல் லால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மைண்ட் செட்டே. கம்பெனியே ஒரு லீகல் பர்சன், அது வந்து லெகசியை நிக்கணும், உங்களை தாண்டி ஒரு பிசினஸ் நிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட மைண்ட் செட்டே. ஸோ இந்த நிறைய ஃபவுண்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் வந்து என் குழந்தை மாதிரி அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து நீங்க இல்லாம நடக்க பழகணும். ஒரு பேரண்டோட கையை பிடிச்சி இனிஷியலா வளர்ந்த குழந்தை திரும்ப அதுவா நிக்க பழகணும். கம்பெனியும் அதே மாதிரி தான். எல்லா டிசிஷனும், எல்லா அப்ரூவலும், எல்லா கஸ்டமர் இன்டராக்ஷனும், எல்லா ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனும் ஃபவுண்டரை மட்டுமே டிபெண்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா அந்த பிசினஸ், அந்த கம்பெனி அதுக்கான ஒரு ஐடென்டிட்டியை இன்னும் பில்ட் பண்ணவே இல்லையே. அது இன்னும் ஃபவுண்டரை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு குழந்தைய வளர்ற மாதிரி தான், ஆரம்பத்துல ஃபவுண்டரை நம்பி வளர்ந்த அந்த குழந்தை வளர வளர அந்த கம்பெனி அதுவா தனிச்சு நிக்கிற மாதிரி ஃபவுண்டர் சிஸ்டம்ஸை செட் பண்ணணும். ஸோ இதுல ஒரு ஸ்டேஜ் பேரடாக்ஸும் வரும். ஒரு ஃபவுண்டர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது, நிறைய ஃபவுண்டர்ஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்ல நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ரீடம்காக தான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பர்சனே அந்த பிசினஸ் ஆயிடுவாங்க. அண்ட் அந்த பிசினஸ் இவர் இல்லாம ஃபங்க்ஷன் ஆக முடியாது, இல்ல இந்த மேடமோ சாரோ இல்லாம ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அண்ட் அந்த ஃபவுண்டர் தான் அந்த ஆர்கனைசேஷனா மாதிரி அவங்களோட ஃப்ரீடம் எல்லாம் பறி போயிடும்.
ஸோ அதனால ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர் வந்து யாரோ ஒருத்தர் நான் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் கிடையாது. ஒன்லி ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கிறது ஈகோ. ட்ரூலி சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டர் யாரா இருப்பாங்கன்னா, இது என்னையும் தாண்டி, திஸ் கேன் சர்வைவ் பியாண்ட் மீ, என்னையும் தாண்டி இது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுடைய விஷன் என்ன? நான் நினைச்ச அந்த விஷன் என்னையும் தாண்டி நிற்கணும். என்னோட வேல்யூஸ், நான் வச்சிருக்க வேல்யூஸ் என் கம்பெனில நான் இல்லைனாலும் இருக்கணும். நீங்க செட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் நீங்க இல்லைனாலும் உங்க எம்ப்ளாயிஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்க செட் பண்ணக்கூடிய கம்பெனி கல்ச்சர் நீங்க இல்லைனாலும் நடக்கணும். அண்ட் உங்க கான்ஸ்டன்டா நீங்க இருக்கணுங்கிற இது இருக்கக்கூடாது. ஸோ த பர்பஸ் ஆஃப் கம்பெனி இஸ் நாட் ஓன்லி கிரியேட்டிங் இன்கம். வருமானம் வர்றது மட்டும் கம்பெனியோட பர்பஸ் கிடையாது. இட் இஸ் டு கிரியேட் அன் இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய லெகசி, உங்களுடைய மிஷன், விஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அது நீங்க இல்லைனாலும் அதை கவர் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸஸ் வந்து ஒரு ஃபவுண்டரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸ், ஃபவுண்டர் இல்லைன்னா அதோட இறந்து போயிடும். ஆனா பிஸ்னஸஸ் சிஸ்டமால பில்ட் ஆகிறது ஒரு லெகசியா நிலைச்சு நிற்கும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்ன நம்பி இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா வளர வேண்டிய பிஸ்னஸ்க்கு சிஸ்டம் ரொம்பவே முக்கியம். அதனால எந்த பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியும் ஃபவுண்டர்ஸ் வந்து கேட்க வேண்டியது, எனக்கு அதுல ஸ்கில் இருக்கிறதா அப்படிங்கறத தாண்டி, நான் இல்லைனாலும் இதை ஆப்ரேட் ஆக முடிய ஸ்ட்ரக்சரை நான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிப்பேனா, குவாலிட்டியை சிஸ்டமைஸ் பண்ண முடியுமா, அந்த சிஸ்டமைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமை கிரியேட் பண்ற அளவுக்கு நான் டேலண்டடா, எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்ண முடியுமா, ஆப்ரேஷன்ஸை சஸ்டைனபிளா ஸ்கேல் பண்ணிக்க முடியுமா. இந்த பிசினஸ் வந்து டேலண்ட்டை மட்டுமே நம்பி இருக்குமா, இல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியுமா? ஏன்னா கமர்ஷியலா பார்க்கும்போது டேலண்ட் கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ், பட் ஒன்லி பிசினஸ் கேன் ஸ்கேல் இட். பெரிய அளவுல growth ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிஸ்டம்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபவுண்டர் ஸ்ட்ரக்சர் கிட், டிபெண்டன்சி ரிடக்ஷன், ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் பிசினஸ் மாடல் கிளாரிட்டி வேணும்னா இந்த ஃபவுண்டர் ஸ்ட்ரக்சர் கிட் நீங்க கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஒருக்கா வாங்கி பாருங்க. அண்ட் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தெரியுமா, ஒருத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயியை ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணார், அவருடைய ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியை ஹையர் பண்ணாருன்னு. அவர் என்ன நினைச்சாரு, அந்த எம்ப்ளாயி அவருடைய ஒர்க்லோட குறைப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த எம்ப்ளாயியை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவர் தான் எல்லா வேலையும் எடுத்து திரும்ப பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயியை ஹையர் பண்ண போறதுதான் அவரை கண்டுபிடிச்சது, அந்த எம்ப்ளாயி வராதது என் பிரச்சனை கிடையாது, ஆனா இவருடைய இந்த ஃபவுண்டர் வந்து அவர் தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு நினைச்ச அந்த மைண்ட் செட் தான் அவருடைய பிரச்சனையா இருந்தது. அதனால எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, எவ்வளவு டேலண்டடான ஃபவுண்டர் தான் அப்படிங்கறத தாண்டி இந்த பிசினஸ் என்ன தாண்டி சர்வே பண்ண வைக்க முடியுமா, அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியுமா, என் ஈகோவை விட்டுட்டு நான் தான் இதை பண்ணணுங்கிறத தாண்டி இதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற, ரிப்பீட்டடா செஞ்சு கொடுக்குற ஒரு சிஸ்டமை என்னால உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ நீங்க உங்களை தாண்டி உருவாக்கக்கூடிய கம்பெனியை உருவாக்க நினைங்க. அண்ட் நீங்க ஸ்டாப் ஆனீங்கன்னா உங்க பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்னா, சக்சஸ்ஃபுல் ஸ்கேலபிள் பிசினஸ் ஃபவுண்டருடைய சக்சஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிசினஸ் இந்த ஃபவுண்டரை தேவைப்படுது அப்படிங்கறத தாண்டி எவ்வளோ கம்மியா இந்த ஃபவுண்டரோட நீட்ஸ் தேவைப்படுற மாதிரி ஒரு சிஸ்டமை இந்த ஃபவுண்டர் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ஃபவுண்டருடைய வேல்யூஸும் மிஷனும் growthம் இந்த ஃபவுண்டர் இல்லைனாலும் இந்த இன்ஸ்டிடியூஷன் பேசும் அப்படிங்கிறது தான் அவருடைய சக்சஸா இருக்கும். பிசினஸ் பத்தி வேற அவேர்னஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த பிசினஸ் லீகல் சீரீஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ் பிசினஸ் லீகல் அட்வைசர் சைனிங் ஆஃப்.